மக்களே, நம்ம நிகழ்வில் எதை பற்றி பண்ணோம்னா, பிக் பாஸோட கண்டஸ்டன்ட் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். 18 கண்டஸ்டன்ட்டு நான் போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு யார் யார் வெளில போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு, அது ரொம்ப ஒரு வருத்தமாக தான் இருக்குது. யார் யார் வெளில போயிருக்காங்க, அந்த ஒரு 18 கண்டஸ்டன்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், அவங்க வந்துட்டு நான் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி, நான் வரல, எனக்கு தூக்கி விடுங்க, நான் வரல அப்படிங்கிற மாதிரி வெளில போயிட்டாங்க. அது யார் யாருங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யார் யார் வந்துட்டு இந்த கண்டஸ்டன்ட்டில் புதுசாக உள்ளே வந்திருக்காங்க, யார் யார் வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்டு யார் யார் வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டில் சொல்லிக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம சௌந்தர்யா, நாஞ்சன் அவங்க வந்துட்டு புதுசாக உள்ளே வந்திருக்காங்கங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 2வது கண்டஸ்டன்ட் யாருன்னா, நம்ம அருண் பிரசாத், நம்ம அர்ச்சனாவோட லவர் அருண் பிரசாத் அவர் வந்துட்டு உள்ளே வந்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அர்ணவ் அவரும் வந்துட்டு இருக்கிறாரு கன்ஃபார்மாக. அண்டு நம்ம சுனிதா அவங்களும் கன்ஃபார்மாக இருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பவித்ரா ஜனனி அவங்களும் வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அன்சிதா வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தர்ஷகுப்தா, எவ்வளோ நாளையா உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குது, ஒரு ஆர்மியே கிரியேட் பண்ண இந்த வருஷம், உனக்கு இதுதான் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. அண்ட் தர்ஷகுப்தாவுக்கு ஆர்மி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு புதுசாக வந்திருக்கிறது யாருன்னா நம்ம தர்ஷிகா. இந்த கண்டஸ்டன்ட் வந்துட்டு புதுசாக வந்திருக்கிறாங்க. அந்த வெளியில் போன 3 பேருக்கு பதிலாக புதுசாக ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரஞ்சித் அவரும் புதுசாக உள்ளே வந்திருக்காரு. நம்ம கவுண்டம்பாளையம் படத்தோட ஹீரோ அப்படிங்கிறது தான் சொன்னோம், அவரும் உள்ளே வந்திருக்காரு. நம்ம தீபக் தினகரன் அவரும் உள்ளே வந்திருக்கிறாரு. வெளிவர கரண்ட் போயிட்டே இருக்குது, அதனால ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சத்யா அவர் வந்துட்டு புதுசாக உள்ளே வந்திருக்காரு. அவர் வந்துட்டு நான் முன்னாடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு தேர்வு எடுத்து உள்ளே அமைச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்களும் ஆர்ஜே ஆனந்தி அவங்களும் வந்துட்டு புதுசாக உள்ளே வந்திருக்காங்க. முன்னாடி வந்துட்டு தேர்வான 3 பேர் வெளில போயிட்டாங்க, அதுக்கு பதிலாக 3 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி கூட நடித்த அஞ்சனா நமிதாஸ் அவங்களும் வந்துட்டு உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரவீந்திரன் அவர் வந்துட்டு யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிளிகளின் கிழிச்சாப்லம். அண்ட் பாடகர் ஜெயிம்ஃபரி அவர் வந்துட்டு உள்ளே வந்திருக்காரு. அவர் நல்லா பாடுவார், பாடகருக்கு பதிலாக பாடகர் வந்திருக்காரு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம விஜய் விஷால் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் அவர் வந்துட்டு உள்ளே வந்துட்டார். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம புதுசாக வந்த யூடியூபர் முத்துக்குமரன் அவர் வந்துட்டு நான் முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு உள்ளே வந்திருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜாக்குலின் அவர் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆல்ரெடி இருந்திருந்தாங்க. அண்ட் இவங்களோட யார் இப்போ வந்துட்டு வெளியில் போயிருக்காங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா அண்டு டிஎஸ்கே அண்டு நம்ம ரேப்பர் பால்டப்பா அண்டு அவர் வந்துட்டு வெளில போயிருக்காங்க. எதனால் போயிருக்காங்க, நம்ம ரேப்பர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஏதோ மீட்டிங் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குதான், அதனால் அவங்க வந்துட்டு வெளில போயிட்டாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரேப்பருக்கு பதிலாக இன்னொரு ரேப்பர் வந்துட்டாங்க, டிஎஸ்கேக்கு பதிலாக இன்னொரு சத்யா வந்துட்டாங்க, நம்ம ஐஸ்வர்யாவுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஆள் வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே, நம்ம இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கிறதுனால ஏற்கனவே எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு. அண்ட் அதனால் நான் ஸ்மாலாகவே எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் சில்.